சித்தி அக்காவின் குழந்தையை தூக்கியதால் அம்மா ஆனது. அன்பும் அரவணைப்பும் அதிகமாய் தந்தது. வளலையாயிருக்கும் போதே சோறூட்டியவள், மடி மீது சாய்த்து தலை துவட்டியவள். தன் பிள்ளையை சுமக்கும் முன்னரே அக்காவின் பிள்ளையை தூக்கியவள். அவனை அடித்தால் தன் அக்காவிடமே சண்டைக்கு செல்பவள். யார் யாது? சின்னவங்களா பெரியவங்களா யாது? வாங்க வாங்க. நீங்களா யாது? இன்னைக்கு பர்த்டேயா? விஷ் ஹாப்பி பர்த்டே. நாளைக்கு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. ஏன் இன்னைக்கு பர்த்டே தானே இல்லையா? அப்பயும் இப்படி ஒரு ஆச்சரியமாக பார்க்குறீங்க? அவங்கள தான் இன்னைக்கு பர்த்டே. அப்போ உங்களுக்கு தான் கொடுக்க சொல்லி கேக் அனுப்புனாங்க நேற்று ஒரு ஆள். யாருன்னு பாபா தான் சொல்லணும். யார் சித்தி? பேர் என்ன? மனோவுக்கு அனுப்பலை. இன்னொரு ஆள் தான் கொடுக்க சொன்னாங்க. அப்பாவும் கொடுக்கல. யோசிச்சு பாருங்க. யார் வீலங்கள்? அதுவுக்கு பர்த்டே இந்த கேக்கையும் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்து இதை கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லி என்ன அனுப்புனாங்க. வேணாமா? வேணுமே வேணாமா? எந்த சித்தி? மனோ சித்தி கொடுங்க. எங்கே மனோ சித்தி? வெளிநாடு போயிருச்சா? எப்போ? அப்படியோ? மனோ சித்தின்னா சொல்லலை. மனோ சித்தி என்கிட்ட கதைக்கவே இல்லை. சரிம்மா, சரி வாங்கிக்கிங்களா கேட்க? வாங்க. பிடிச்சிருக்கா கேக்? பிடிச்சிருக்கா கேக்? மிக்கி பிடிக்குமோ? பிடிக்குமா? சரி வாங்கிங்க. வாங்கி அப்படியே நாங்கள் வைங்க. சரி, இப்போ யார் கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் நான் இதெல்லாம் தருவேன். கேக் வெட்டுறதுக்கு அப்போ தான் விடுவேன். யார் கொடுத்துருப்பான்னு ஒரு ஐடியா சொல்லுங்கள் பாப்போம். எனக்கு தெரியாதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்? உங்களை யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? அவளுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? சித்தியா? அம்மா அப்பாலாம் பிடிக்காதா? பிடிக்காதா? அப்படியோ? மனோ சித்தியை தான் ரொம்ப பிடிக்குமோ? மனோ சித்திக்கும் பிடிக்குமா? ஷுவரா? சித்தி அனுப்பலையாண்ணா? சித்தி கால் ஆன் பண்ணி கேளுங்க. நீங்களாம் அனுப்புனீங்கன்னு. சித்திக்கு ஆச்சாங்களா? விஷ் பண்ணாங்களா? பர்த்டேக்கு விஷ் பண்ணாங்களா? பார்த்தா சித்தி உடுப்பெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்களே. அப்போ இதையே அனுப்ப போகிறாங்க. இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்காங்க. உங்களை ரொம்ப பிடிச்ச ஆளுன்னு சொன்னாங்க. வீட்டிலே யாருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்? சித்தி. அம்மா அப்பாவுக்கெல்லாம் பிடிக்காதா? அம்மாலாம் கொடுக்க மாட்டாங்களா? இல்லையா? சார் நான் கால் பண்ணி தரேன், கழிக்கிறீங்களா உங்களுக்கு? கால் பண்ணி தரேன், நீங்கள் காய்ச்சி பாருங்களேன். இப்போ தான் சொன்னீங்க அம்மா கொடுக்கவே மாட்டாங்க, அம்மா பாசம் இல்லை எல்லாம் சொல்லிவிட்டு இப்போ அம்மா அது யாருன்னு வாங்கலை? யார் அது? கேளுங்க, அவங்க கொடுத்தாங்களான்னு. யாருக்கு தெரியாம அனுப்பலாம், அதான் நீ சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் சொல்லி போடுவீங்க. சித்தி கொடுக்கல, நீங்க சித்தியை சொல்லிக்கிட்டே இருக்கவும் தான் சித்தியை கால் பண்ணி தந்தேன். கேளுங்க சித்திக்கிட்ட கொடுத்தாங்களான்னு. அவங்க கொடுக்கவே இல்லை, அவங்க பர்த்டே மறந்துட்டாங்க.
சரி, சித்தி என்ன சொன்னாங்க? பொய் சொன்னாங்க. சித்தி அப்படி சொன்னாங்களா? சித்தி தான் அவ்வளோ பாசமா? அப்படி சித்தி அவ்வளோ பாசமா அவங்க மேலே? உண்மைக்குமா? அம்மாவெல்லாம் பாசம் இல்லையா? அம்மா போனதுக்கப்புறம் அடித்தா எனக்கு தெரியாது. நீ வீடியோவில் சொல்லியிருக்கீங்க சித்தி தானா? சித்தி பிள்ளையோ? சரி, இந்த கிஃப்டே வாங்கி பாருங்க என்ன இருக்குன்னு. என்ன இருக்கு? சித்தி மட்டுமா இருக்காங்க? மற்றது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? உண்மைக்குமா? கேக் கட்டுமா? கட்டுமா வேணாமா? யார் யாரை கூப்பிடணும்? எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க விடுங்க.